நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு தாங்க. இந்த வீடியோ எதுக்கு போடுறோம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாடு பார்த்தீங்க அப்படின்னா காயம் ஏற்பட்டுருக்கு. தமிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காயத்துக்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம தான், மாடு வளர்க்குறவங்க தான் காரணம். மாடை கொண்டு அந்த டாடா ஏஸை கொண்டு அவுக்கணும், மஞ்சள் வரட்டில் அவுக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் வரட்டில் நடு கிரவுண்டில் நல்லா இப்படியே இப்போ டாடா ஏஸை பாதியிலே நிப்பாட்டிக்கிறீங்க. அந்த மாடுங்க அவுத்தோடனே அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல போய் மோதி இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அந்த மாடு ஒரு சில மாடுகள் உயிர் இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. நம்ம மாடை எவ்வளோ பாசமாக எவ்வளோ நேசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பண்ணுற ஒரு சில சிறு தவறுனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயங்கள் ஏற்பட்டு மாடு உயிரிழப்பு நடக்குதுங்க. இதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ முன்னாடி காலத்தில் மஞ்சள் திடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடந்தே கூட்டு வருவாங்க. பல கிராமங்கள் பக்கத்தில் இருக்கிற மாடு வளர்த்துட்டு இருக்கவங்களாம் நடந்தே கூட்டு அதை பொத்தம்பதுவாக ஒரு இடத்துல அவுத்து விடுவாங்க. அது பாட்டுக்கு ஓடும், விளாடும். அது பார்வையாளர்கள் அங்கங்கே இருந்து பிடிப்பாங்க, ஓடும். அது மாதிரி இருக்கும். அப்படி இருந்த காலம் போய் இப்போ டாடா ஏஸை கொண்டு நடு வழியில் நிப்பாட்டிக்கிட்டு இந்த டூ வீலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா டர்பு நீங்கிட்டு போய் இதனால் மாடுகளுக்கும் நிறைய காயங்கள் ஏற்படுது, உயிரிழப்பு நடக்குது. நம்ம மாடுபிடி வீரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காயங்கள் ஏற்படுது. ஒரு சில நண்பர்கள் இறந்தும் போகிறாங்க. இந்த டாடா ஏஸ் இடையில மாட்டிக்கிறாங்க, இல்லை மாடு டாடா ஏஸ் இடையில மாடு கும்பு அடிபட்டு போயிடுது, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காயங்கள் ஏற்படுறது. இல்லை இப்போ ஏற்கனவே ஒரு மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மஞ்சள் வரட்டில் ஒரு மாடு பார்த்திங்கன்னா வயிறு கிழிஞ்சு போய் இறந்தே போச்சு கம்பியில் மாட்டி. இந்த மாதிரி தவறை மீண்டும் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இது ஒரு தாழ்வான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மஞ்சள் வரட்டுக்கு மாடு கொண்டு போகிறோம் அப்படின்னா வண்டியை டாடா ஏஸை ஒரு மூலையில் நிப்பாட்டிட்டு மாடை நடத்தி கூட்டிகிட்டு போங்க. நடத்தி கூட்டிகிட்டு போய் மாடை ஒரு பொட்டலில் அவுத்து விடுங்க. அப்போ அந்த மாடுகள் அதிகமாக ஓடுறப்போ வெறும் பொட்டலாக தான் இருக்கும், அடிப்படாது, காயங்கள் ஏற்படாது, உயிரிழப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம பாசமாக தெய்வமாக வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாட்டை நம்மளே அழிவு நிலைக்கு கொண்டு போயிட வேணாம். அதனால் ஒரு தாழ்வான வேண்டுகோள் திரும்ப கேட்குறேன். இப்போ மஞ்சு விரட்டு பொட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நடு கிரவுண்டில் இந்த டாடா ஏஸு இந்த டூ வீலரை கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு மாடுங்களை காய ஏற்படுத்தாமல் மாடுகளுக்கு உயிரிழப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. இன்னும் வருங்காலங்களில் வரும் மஞ்சு விரட்டு திடலில் பார்த்திங்கன்னா அந்த டாடா ஏஸை ஒரு ஒழுங்கு பண்ணி ஏதாவது ஒரு மூலையில் நிப்பாட்டிட்டு மாடை நடத்தி கொண்டு வாங்க. நடத்தி கொண்டு இதை கொண்டு அவுத்து பாருங்கள். இது மாதிரி காயங்களும் உயிரிழப்புகளும் கம்மியாக இருக்கும். இப்போ என்னடா நீங்கள் பாட்டு பேசிடுறாங்களேன்னு யாரும் வருத்தப்பட்டுக்க வேணாம். ஒரு சில பேர் பண்ணுற தப்பு நம்ம வளர்க்குற மாடுங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிறது. அதனால் வருங்காலங்களில் டாடா ஏஸெல்லாம் ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு மாடுகளோட நடுப்பொட்டலில் எந்த இது இப்போ ஓப்பனாக இருக்கிற மாதிரி மாடை அவுத்து பாருங்கள். மாடு நல்லா சூப்பராக விளையாடும், யாருக்கும் எந்தவித ஆபத்தும் இருக்காது. நண்பர்களுக்கு மாடுபிடி வீரருக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது, மாடுகளுக்கும் எந்த ஆபத்தும் இருக்காது. ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆனவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்சம் உளறி பேசியிருப்பேன் இடையில. வருங்காலங்களில் வரும் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உளராமல் இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னால் பேச முடிஞ்சதை நான் முயற்சி பண்ணுறேங்க. இதில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது இது நல்லது இருந்தாலும் சரி, எது தவறு இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி அந்த கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறேங்க, ரொம்ப நன்றி. இது நான் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி.